السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تؤسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أنهم آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: البركة مع أقابرنا أو كما قال عليهم الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான பரக்கத்து பொருந்திய ஜும்மாவுடைய நன்னாளிலே அதனுடைய எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் பெறுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனது அருளை, பரக்கத்துக்களை முழுமையாக நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபத்துல்லாவையும் இறை தூதரின் பூங்காவனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் பரக்கத்து பொருந்திய மாதங்களில் ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 இரவுகளில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா அது எந்த விதத்திலும் மறுக்கப்படாது, உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று அவ்வலு லைலத்து மின் ஷஹரி ரஜப், ரஜபுடைய மாதத்தினுடைய முதல் இரவு. அந்த இரவில் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அடுத்து லைலத்தும் நிஸ்பு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மூன்றாவதாக லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மா நாளினுடைய இரவு. அந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நான்காவது லைலத்து ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய இரவில் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஐந்தாவதாக லைலத்துல் ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாளுடைய இரவில் நாம் கேட்கக்கூடிய துவா கபூலாகின்றது. ஆக இந்த 5 இரவுகளில் நாம் கேட்கக்கூடிய துவா எந்த விதத்திலும் மறுக்கப்படுவதில்லை, அது கபூல் செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்து பொருந்திய ரஜபுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அன்றிலிருந்து
ரமலானுடைய பிறையை நீங்கள் பார்க்கும் வரை நாம் வருடந்தோறும் சொல்லக்கூடியது, நாம் எல்லாம் அதை ஓதிக்கொண்டு இருக்குகிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இது ஓதப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபு ஷஅபான் மாதங்களில் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வ பல்லி அனா ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய பிறையை பார்த்ததிலிருந்து ரமலானுடைய பிறையை பார்க்கும் வரை ஓதுவதற்கு நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து ஓதி அந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம். ரஜபு ஷஅபானிலும் எல்லா விதமான பரக்கத்துக்களையும் அடைவோமாக. பொதுவாக நாம் எல்லா விஷயங்களிலும் நமக்கு பரக்கத்துக்கள் நிறைவாக வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வருமானத்தில், நம்முடைய ஆரோக்கியத்தில், இப்படியாக வாழ்க்கையினுடைய மூல ஆதாரமாக எதுவெல்லாம் இருக்குகின்றதோ அதில் நமக்கு பரக்கத்துக்கள் நிறைவாக வேண்டும் என்றுதான் நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்ரா, நீங்கள் சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன் அகதஹா பரக்கத்தன், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக சூரத்துல் பக்ரா முதல் ஜுசுவிலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த சூரத்துல் பக்ராவை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை நமக்கு தருகின்றார். வ தர்குஹா கஸ்ரா, யார் இந்த சூரத்துல் பக்ராவை ஓதாமல் விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் கைசேதத்திற்குரியவர்கள், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படுவதற்கு சூரத்துல் பக்ராவை நாம் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்துக்களை தருவதற்கு அவன் காத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபில் மதீனத்தி லிஃபைனி மா ஜஅல்த ஃபி மக்கா. யா அல்லாஹ், மக்காவில் பைத்துல்லாவுக்கு எந்த பரக்கத்தை நீ கொடுத்திருக்கின்றாயோ அதில் 2 பங்கை நீ மதீனாவுக்கு கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கொடுத்த பரக்கத்தை அதை போன்று 2 மடங்கை நீ மதீனாவிலும் நீ தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் பரக்கத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகையிலே நாம் அத்தஹியாத்தை நாம் ஓதுகின்றோம். அந்த அத்தஹியாத்திலே நாம் பரக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ எப்படி பரக்கத்து செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பரக்கத்தை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆக பரக்கத்து என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. பரக்கத் நம்முடைய வாழ்வில் ஏற்படுவதற்கு சில வழிமுறைகளை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மன நிறைவோடு நாம் வாழலாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றார். அது எப்படி பெறுவது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு நன்கொடையை, ஒரு அன்பளிப்பை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுக்குகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் இடத்திலே கொடுக்குகின்றார்கள். வேறு எதுவும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு இல்லை. தான் ஈன்றெடுத்த 10 வயது நிரம்பிய சிறு பிள்ளையான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ் ஹாதிமுக அனஸ், இந்த அனஸ் உங்களுக்கு உதவியாக இருப்பார், உங்களுக்கான ஊழியர் இவர், நீங்கள் எதை கட்டளையாக இடுகின்றீர்களோ அந்த கட்டளையெல்லாம் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானாரிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். ஒப்படைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கின்றார்கள், நான் உங்களுடைய ஹாதிமாக என்னுடைய பிள்ளையை நான் கொடுத்தேன், உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது, யா ரசூலல்லாஹ் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது நீங்கள் அனஸுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும், இதைத்தான் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்ரிக, அல்லாஹ் உங்களுடைய வயதிலே பரக்கத்து செய்வானாக, அனஸ் ரலியல்லாஹுடைய வயசிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இத்தனை வயசு வரை வாழட்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கவில்லை. அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்ரிக, உங்களுடைய வயதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஹதீஸ் கிதாபிலே நாம் பார்க்க முடிகின்றது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 120 வயது வரை வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. பெருமானாருடைய துஆ, உங்களுடைய வயதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. 120 வயது வரை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபி அவுலாதிக, உங்களுடைய சந்ததியிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய சந்ததியிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது, 90க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. இப்போ எந்த அளவிற்கு அவர்கள் குழந்தை பாக்கியத்தில் பரக்கத்தாக இருந்தார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது. இது பெருமானாருடைய துஆவினுடைய பரக்கத். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்காக வேண்டி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீமா அஅதைத லஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ எதுவெல்லாம் கொடுக்க உள்ளாயோ அதில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அவர் செல்வ செழிப்போடு மிகுந்த சீமான்தாரியாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக பரக்கத் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையானது. அந்த பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதம் நம்மிடத்தில் வந்திருக்கின்றது. 8 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொன்னால், அந்த 8 விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை அவன் தருகிறான். அருமையானவர்களே, அதில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்பட வேண்டுமா, உங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அந்த பெரியவர்களை உங்களுடைய காரியங்களில் நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள், அவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை வழங்குங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான், பரக்கத்தை உங்களுக்கு தருவான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நம்முடைய தாய் அல்லது தகப்பன் யார் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ, நம்முடைய குடும்பத்திலோ அல்லது வியாபாரத்திலோ தொழிலிலோ, ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் ஒரு மஷ்வரா, ஒரு ஆலோசனை, நான் இந்த தொழிலை தொடங்குவதாக இருக்கின்றேன் என்று அவர்களிடத்தில் ஆலோசனை செய்வது, எப்படி இதை நான் ஆரம்பிப்பது, எப்படி நான் நடத்துவது என்ற ஒரு ஆலோசனை ஈடுபடுவது,
அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து அவருடைய அறிவுரைகளை ஏற்று நாம் நடக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வியாபாரத்திலே பரக்கத்து செய்வான். அந்த காரியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வெற்றிகரமாக முடித்து தருவான். ஆக பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, அந்த பெரியவர்களை நாம் துவங்கக்கூடிய, நாம் சார்ந்திருக்கக்கூடியதில் முதன்மைப்படுத்துவது, இந்த முதன்மைப்படுத்துவதின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்துக்களை நமக்கு தருவதற்கு அவன் காத்திருக்கின்றான். எந்த வீட்டில் பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்றார்களோ அந்த வீட்டில் பரக்கத்துக்கள் எடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த வீட்டில் பெரியவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ, உதாசீனப்படுத்தப்படுகின்றார்களோ அந்த வீட்டிலே பரக்கத்துக்கள் எடுக்கப்பட்டுவிடும். அருமையானவர்களே, நம்முடைய தந்தை அல்லது தாயார் நம்மை போன்று வளர்ந்து வியாபாரம் செய்து பல அனுபவங்கள் பெற்றுத்தான் இன்று முதுமையின் காரணமாக வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக நம்முடைய வயோதிகமானவர்கள் பல விதங்களில் அனுபவத்தை அவர்கள் தனக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்களை முன்னிலைப்படுத்துவது, அவர்களிடத்தில் ஆலோசனை செய்வது, அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நாம் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையின் அடிப்படையில் நாம் நடக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு பரக்கத்துக்களை தருகிறான். இன்னைக்கு அப்படியா இருக்குது? பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்றார்கள். அதெல்லாம் வயசாயிருச்சு, பேசக்கூடாது, வாயே திறந்துடக்கூடாது, வந்தீங்களா உட்கார்ந்தீங்களா போனீங்களா எதையும் பேசிடக்கூடாது. இன்னைக்கு பெரியவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள். இதன் காரணமாக யாருக்கு பாதிப்பு? யார் உதாசீனப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்குத்தான் பாதிப்பு. அல்லாஹ் பரக்கத்துக்களை எடுத்து விடுவான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். நாம் துவங்கக்கூடிய காரியங்களில் அவர்களுக்கு முதன்மை தர வேண்டும். அப்படி தரும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறான். பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிண்ணம் நிரம்பிய பால் அன்பளிப்பாக வருகின்றது. இது தபுரானியிலே இடம்பெற்று இருக்கின்றது. மதீனாவிலே நடந்த ஒரு நிகழ்வு. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு பொருள் அவர்களுக்கு வந்ததென்று சொன்னால் தனக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே சய்யிதினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு கிண்ணம் நிரம்பிய பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வருகின்றது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் சஹாபாக்களான அபூபக்கருக்கோ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கோ அந்த பாலை கொடுக்கவில்லை. அபு உபைதா என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு அந்த பாலை கொடுக்குகின்றார்கள். அபு உபைதா என்று சொல்லக்கூடிய சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை கொடுக்குகின்றார்கள். அந்த சஹாபி அங்கும் இங்கும் பார்க்குறாங்க. இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த சய்யிதினா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள். தன்னுடைய முழு சொத்தையும் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். இந்த புறத்தில் சய்யிதினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்குகின்றார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காமல் சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்குகின்றார்கள் என்று அங்கும் இங்கும் பார்க்குகின்றார்கள். பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் அன்த அவுலா பிஹி, அந்த பாலை குடிப்பதற்கு என்னை விட நீங்கள் தான் தகுதியானவர்கள், நீங்கள் முதலிலே குடியுங்கள். பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுது யா அபா உபைதா, இதை பிடி, நீ குடி. அந்த சஹாபி அவர்கள் அங்கும் இங்கும்
பார்க்குகின்றார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் முதலிலே குடியுங்கள், நீங்கள் தான் முதன்மையானவர்கள், நீங்கள் குடித்துவிட்டு தாருங்கள் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஷ்ரிப் அபா உபைதா, நீங்க தான் குடிக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்லிட்டு, ஃபஇன்னல் பரக்கத்த மஅ அகாபிரினா, பரக்கத் என்பது நம்மிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடமிருந்து தான் துவங்குகின்றது. இங்கு இருக்கக்கூடிய நானோ அல்லது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் தான். நீங்கள் எங்களை விட வயதில் மூத்தவர்கள், நீங்கள் தான் அதை குடிக்க வேண்டும், நீங்கள் பரக்கத்து நிறைந்தவர்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. ஆக பெரியவர்களுக்கு முதன்மை கொடுப்பது, பெரியவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுப்பது, அந்த கண்ணியத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தருகின்றான். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஜல்ல கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மில் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியத்தை தரவில்லையோ, அவர் நம்முடைய வழிமுறையை சார்ந்தவர்கள் அல்ல என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எந்த இடத்தில் வயதில் பெரியவர்களுக்கு கண்ணியம் இருக்குமோ அங்கே பரக்கத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குகிறான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பெரியவர்களை மதிப்பதின் காரணமாக, அவர்களை முன்னிலைப்படுத்துவதின் காரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்களை அள்ளி தருவதற்கு அவன் காத்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துக்கள் ஏற்படுவதற்கு உறவுகளை அரவணைப்பதின் மூலமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்துக்களை நமக்கு தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கி, யார் ரிஸ்கிலே அதிகம் கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்களோ, நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ, ரிஸ்கிலும் பரக்கத், வயதிலும் பரக்கத் ஏற்பட யார் விரும்புகின்றார்களோ ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர்கள் தன்னுடைய சொந்தங்களையும் உறவுகளையும் அரவணைத்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துக்களை உங்களுக்கு தருவான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவர்களும் நபிமார்கள். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க ரசூல்மார்களில் ஒருவர். இப்போ இருவர்களும் சேர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக துவா செய்கின்றார்கள். ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் அன ரப்புக்குமுல் அலா, நான் கடவுள்களில் இறைவனில் மிக பெரிய இறைவன் என்று பெரும் மமதையில் வாழ்ந்தவன், பெரும் கொடுங்கோலன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செய்கின்றார்கள். இந்த துவாவுக்கு பலன் கிடைத்தது 40 வருடத்திற்கு பிறகுதான். நம்மெல்லாம் துவா கேட்ட உடனே யா அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளும் தான் விரும்புகிறோம், இல்லைங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்களில் ஒருவர். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஃபிரௌனுக்கு எதிராக. இவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது 40 வருடத்திற்கு பிறகுதான். காரணம் என்ன என்று தப்சீர்களில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஃபிரௌனிடத்தில் ஒரு நல்ல ஒரு பண்பு இருந்தது. தன்னுடைய உறவுகளை எப்போதுமே தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வான். ஃபிரௌன் தன்னுடைய உறவுகளை எப்போதும் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்வான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த உறவை பேணியதின் காரணமாக அவனுக்கு பரக்கத்து செய்தான், அவனுக்கு தண்டனையிலிருந்து அல்லாஹ் தாமதித்தான்.
அவன் திருந்தாததின் காரணமாகத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவருடைய துஆவினுடைய பிரதிபலனாக 40 வருடத்திற்கு பிறகு நைல் நிலையில் அவன் அழிக்கப்பட்டான் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. ஆக சொந்த பந்தங்களை, உறவுகளை நாம் பேணி வாழும் பொழுது அதிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பரக்கத்துக்களை நமக்கு தருவதற்கு அவன் காத்து கொண்டு இருக்கின்றான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சில்மன் கதஅக வஃபு அம்மன் லலமக வ அக்ஸின் இலா மன் அஸா இலைக. உங்களிடத்தில் யார் உறவை துண்டித்து வாழ்ந்தார்களோ, நீங்க துண்டிக்கல, உங்களிடத்தில் உறவை அவர்கள் துண்டித்து இருக்கின்றார்கள், அந்த துண்டித்தவர்களோடு நீங்கள் உதவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபு அம்மன் லலமக, உங்களுக்கு அநியாயம் செய்தார்கள், நீங்கள் அநியாயம் செய்யல, உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். எப்படி அந்த கௌரவம் நம்மளை விடாது, எப்படி போய் அவனை போய் மன்னிக்கிறது, எப்படி அவனிடத்துல சேர்ந்து வாழுது, கௌரவம் அப்படியே முன்னாடி தடையா நிற்கும். வஃபு அம்மன் லலமக, உங்களுக்கு யார் அநியாயம் செய்ய, நீங்க அநியாயம் செய்யல, இங்க அதைத்தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். உங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்திருக்கின்றார்கள், அந்த அநியாயக்காரர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக, உங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்திருக்கிறார், நீங்க செய்யல, உங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்திருக்கின்றார், அவருக்கு நீங்கள் நன்மையே செய்யுங்கள், நலவே செய்யுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணி வாழக்கூடிய வழிகளை நமக்கு தந்து இருக்கின்றார்கள். ஆக அப்படி உறவுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல விதங்களில், ஏதாவது விதத்தில் பேச்சிலோ செயலிலோ அல்லாவது ஏதாவது ஒரு விதத்தில் மனம் வருந்தும் விதமாக, மனம் புண்படும் விதமாக ஏதாவது வழியில் நடந்து விடுவார்கள். இதற்கு மத்தியில் நாம் உறவுகளை பேணி வாழும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்த அந்த பரக்கத்து நமக்கு ஏற்படும். எனவே அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, உறவுகளை பேணி வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பாக்கி இருக்கக்கூடிய 6 வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பரக்கத்துக்களை அதிகமாக தந்தருள்வானாக. வாஹிர்